الحمد لله الذي لا يحصى امتنانه باللسان ولا بالقلم. الصلاة والسلام على المختار في القدم وعلى آله وأصحابه العظام. أما بعد. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய இஜ்திமாவில் ஒவ்வொரு இரவிலும் பல்வேறு தலைப்புகளில் இங்கு உஸ்தாதுமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்களில் இருந்து கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையில் இன்று முஸ்லிம் ஷரீஃபிலே வருகின்ற ஒரு செய்தி, முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மா அதுனா அஹ்லில் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கவாசிகளுடைய படித்தரங்கள் அந்தஸ்துகளில் மிக தாழ்ந்தது எது, அதுனாவானது எது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு கடைசியாக ஒரு மனிதர் வருவான். சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு கடைசியாக ஒரு மனிதர் வருவார். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழை என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த நபர் சொல்லுவார், ஐ ரப்பி கைஃப, எப்படி நுழைவது நான் என்பதாக அந்த நபர் கேட்பார். வகது நஸலன் நாசு மனாசிலஹும், மக்கள்கள் எல்லாம் அவர்கள் இடத்தில் இறங்கி விட்டார்கள். வஅகது அகதாத்திஹிம், அவர்கள் அவர்களுக்கு உண்டான இடங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான் எப்படி உள்ளே நுழைவது என்பதாக அந்த கடைசி மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்பார். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதரை பார்த்து கேட்கிறான், அத்தர்லா ஐயகூன லக மிஸ்லு முல்கி மலிகின் மின் முல்கி துன்யா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அரசர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த அரசர்களில் ஒரு அரசருடைய ஆட்சியை போன்ற வாழ்க்கையை உனக்கு கொடுத்தால் நீ பொருந்திக் கொள்வாயா? உலகத்தில் வாழுகிற அரசர்களுடைய வாழ்க்கை, அவங்க ஆட்சி செய்யற காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு மன்னருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்க கற்பனையில் கொண்டு வந்து பாருங்க. உதாரணத்திற்கு அவர்களுடைய உடையாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் பயன்படுத்தும் வாகனமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் உண்ணும் உணவாக இருக்கட்டும், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியாக இருக்கட்டும், இப்படி நீங்க எதை பார்த்தாலும் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை எந்த மனிதரும் வாழ்ந்துவிட முடியாது. எல்லாரும் நினைக்கிறார்கள் எல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு அரசாட்சியில் இருக்கவர் வாழ முடியும். அவர் நினைத்ததை சீக்கிரத்தில் நடத்தி முடிக்கவும் முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு அதுனாவான ஒரு கடைசி நிலை மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் நான் தந்தான் என் பொருந்திக் கொள்வாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த நபர் சொல்லுகிறார், ரதீது ரப்பி, நான் பொருந்திக் கொள்ளுகிறேன், எனக்கு அது போதுமானது என்று அந்த ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், என்பதாக அல்லாஹ் 5 முறை சொல்லுகிறான். அதாவது 5 மடங்கு இதே போன்று உலகத்தில் ஆட்சியாளர்கள், அந்த அரசர்கள், மன்னர்கள் வாழ்கிற வாழ்க்கையை போல உனக்கு 5 மடங்கு பன்மடங்கு நான் தருகிறேன், நீ பொருந்திக் கொள்வாயா என்பதாக அல்லாஹ் மீண்டும் கேட்கிறார். மீண்டும் அந்த நபர் ஆச்சரியத்தோடு, போதும் ரப்பே, ரதீது ரப்பி, நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக அந்த கடைசி நிலை மனிதர் சொல்லுகிறார். ஏன்னா அல்லாஹ் உலகத்துடைய ஆட்சியை போல ஒரு வாழ்க்கைன்றது எப்படி ஒரு வாழ்க்கை, அது கிடைச்சாலே போதும். அது மாதிரி 5 மடங்கு திரும்பி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா மீண்டும் அல்லாஹ் கேட்கிறான், அது போன்று உனக்கு நான் அவருக்கு நான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் இதை நான் இங்க நினைவுக்கு கொண்டு வருகிறேன் என்றால், இப்ப இதனுடைய பலன் என்ன, படிப்பனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, இமாம்கள் சொல்லுகிறார்கள், பயானு கரமில்லாஹி தஆலா வஸஅத் ரஹ்மத்திஹி. இப்ப இந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த நபர் போதும் போதும் சொல்ல சொல்ல அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால ஒரு அதுனாவான நபருக்கு அதை சொல்லுகிறார்கள், வஸஅத் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய விசாலத்தை அது காண்பிக்கிறது.
அல்லாஹ்வுடைய அந்த விசாலத்தன்மை, அந்த கருணையினுடைய அந்த விசாலத்தன்மையை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய வாழ்ற காலங்கள்ல அவர் அல்லாஹ்வுக்கு முழுமையா கட்டுப்பட்டிருப்பாரான்னு கேட்ட கட்டுப்பட்டிருக்க மாட்டார். அவருடைய தொழுகை குறைவானதாக இருந்திருக்கும், அவருடைய ஏனைய அமல்கள் குறைவானதாக இருந்திருக்கும், எல்லாவற்றிலும் பொழுதுபோக்குத்தனமான ஒரு செயல்பாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அவர் ஏதேதோ ஒரு காரணத்தினால் பொருந்தி கொண்டு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய கடைசி நபருடைய வாழ்க்கையே இப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கருணையினுடைய விசாலத்தை தான் இந்த சம்பவம் காண்பிக்கிறது என்பதாக இமாம்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இதில் நாம் படிக்கிற படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அதனாவான நபருக்கு அந்த உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசர்களுடைய வாழ்க்கையை போல ஒரு மடங்கல்ல இரு மடங்கல்ல பன்மடங்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதையும் இதில் நம்மால் என்ன பண்ண முடிகிறது, உணர முடிகிறது. அதே போன்று இரண்டாவது சொல்கிறார்கள், அல் ஜன்னத்து தரஜாத்து பாதுஹா ஃபௌக பாத், சொர்க்கம் என்பது வெறுமனே ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைத்து விடாது. சொர்க்கத்துடைய அந்த படித்தரங்களும் ஒன்றுக்கொன்று வேறுபாடாகத்தான் இருக்கும், ஒன்றுக்கு பெருசு மேல்மட்டத்தும் கீழ்மட்டமுமாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்ப அதுல தங்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளும் ஏற்றத்தாழ்வுடன் இருப்பார்கள். அவர் தகுதிக்கு ஏற்றார் போல் அதில் ஏற்றத்தாழ்வுடன் இருப்பார்கள் என்பதாகவும் இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப சொர்க்கத்தில் வாழக்கூடிய எல்லாரும் ஒரு நிலையில் இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுல அவர்கள் தகுதி என்னவோ அது கேட்டார் போல் அவர்கள் அந்த அந்தஸ்துக்கு ஏற்ற இடத்துல இருப்பாங்க என்பதையும் இந்த வரலாறுகளில் இருந்து நாம் பெறுகின்ற பலனாக இருக்கிறது. இப்ப கடைசியாக ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், இஸ்மாத்து ருயத்தில் முஃமினீன லிரப்பிஹிம் யௌமல் கியாமா. அதே போன்று கியாமத்துடைய நாளில் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு அடியான் அவன் கண்டிப்பாக அல்லாஹ்வை சந்திப்பான் என்பதையும் இதன் மூலமாக நமக்கு படிப்பினையாக இமாம்கள் கொடுக்கிறார்கள். ஏன்னா முஃமினாக இருக்க போய் தான் அந்த நபர் அல்லாஹ்வை பார்த்து பேசுகிறார் என்பதை இந்த வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இப்ப இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறுகிற படிப்பினை, அல்லாஹ்வுடைய கருணை என்பது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அது மிகவும் பெரியதாக இருக்கிறது, அவருடைய விசாலத்தன்மை பெரியதாக இருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனே கொடுக்க தயாராக இருக்கிறார். எனவே வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதில் கிடைத்த படிப்பினை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய நபர்களாக, சொர்க்க ஆளாவான நபர்களாக அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.